திருவள்ளூரில் அழுகிய நிலையில் இளைஞரின் உடல் கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கல்லால் அடித்து கொலை செய்ததாக கூறி நண்பர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நடந்தது என்ன? திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் பைபாஸ் சாலை ஓரம் புதர் பகுதியிலிருந்து துர்நாற்றம் வீசியுள்ளது. அவ்வழியாக சென்றவர்கள் அது குறித்து திருவள்ளூர் தாலுகா காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். உடனே காவல் ஆய்வாளர் வெற்றிச்செல்வன் தலைமையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்துள்ளனர். அங்கு அழுகிய நிலையில் கிடந்த இளைஞரின் சடலத்தை கைப்பற்றினர். பின்னர் உடற்கூராய்வுக்காக திருவள்ளூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கொலை செய்யப்பட்டது திருவூர் எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவரின் மகன் சங்கர் என்பது தெரிய வந்தது. இவரின் நண்பர்களை சந்தேகத்தின் பேரில் பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் கடந்த 9ஆம் தேதி சங்கர் தனது நண்பர்களான காக்கலூரைச் சேர்ந்த ஜெய்சிவா, சுமன் மற்றும் புல்லரம்பாக்கத்தைச் சேர்ந்த கைலாஷ் ஆகியோருடன் ஒன்றாக மது குடிக்க முடிவு செய்தது தெரிய வந்தது. அதன்படி காக்கலூர் பைபாஸ் சாலையில் உள்ள ஃபாஸ்ட் ஃபுட் கடையின் பின்புறம் அனைவரும் மது குடித்துள்ளனர். மது போதை தலைக்கேறிய நிலையில் நண்பர்களுக்குள் சிறு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் கைகலப்பாகியுள்ளது. இதில் நண்பர்கள் 3 பேரும் சேர்ந்து சங்கரை கடுமையாக தாக்கியுள்ளனர். அப்படியும் ஆத்திரம் தீராமல் அவரை கல்லால் கண்மூடித்தனமாக தாக்கி சிதைத்துள்ளனர். இதில் படுகாயமடைந்த சங்கர் நிகழ்விடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். பின்னர் 3 பேரும் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். கொலை பாதக செயலில் ஈடுபட்டுவிட்டு எதுவும் தெரியாதது போல் அவர்கள் ஊருக்குள் உலாவியது போலீசார் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து ஜெய்சிவா, சுமன், கைலாஷ் ஆகிய 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். மது போதையில் ஏற்பட்ட சிறு தகராறில் 21 வயது இளைஞரை நண்பர்களே கல்லால் தாக்கி கொடூரமாக கொலை செய்தது திருவள்ளூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.